மகா சிவராத்திரி விழா தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கோயில்களில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. கோயில்களில் குவிந்த பக்தர்கள் விடிய விடிய சாமி தரிசனம் மேற்கொண்டனர். சிவாலயங்களில் பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் நடைபெற்ற மகா சிவராத்திரி வழிபாட்டில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் சிவலிங்கத்திற்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு இசை கச்சேரிகளும் நடத்தப்பட்டன. பஞ்சபூத தலங்களில் நீர்த்தலமான திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரியில் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த ஏராளமானோர் மலையேறிச் சென்று தரிசனம் செய்தனர். சுந்தர மகாலிங்கம் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. வாழப்பாடி அருகே 1000 ஆண்டுகள் பழமையான சுயம்பு தான்தோன்றீஸ்வரர் கோயிலில் மாலை 6 மணிக்கு தொடங்கி அதிகாலை வரை 6 கால பூஜை நடைபெற்றது. பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 20,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் மேற்கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சிவன் கோவிலில் சிவராத்திரியை முன்னிட்டு மூலவர் சிவபெருமாளுக்கு விடிய விடிய சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றன. கோவை மாவட்ட பட்டீஸ்வரர் கோயிலில் மகா சிவராத்திரி வழிபாட்டில் பங்கேற்ற சிவபக்தர்கள் ஆராதனையைக் கண்டு மனமுருகி வேண்டினர். நெல்லையில் பிரசித்தி பெற்ற உபரி சுயம்புலிங்கசாமி கோயிலில் 1008 சிவலிங்க பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்து வழிபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலய ஓட்டம் 2 நாட்கள் நடைபெற்றது. கோவிந்தா கோபாலா என்ற பக்தி முழக்கத்துடன் பக்தர்கள் கையில் விசிறி ஏந்தி 12 சிவாலயங்களை தரிசிக்கும் ஓட்டத்தை நிறைவு செய்தனர். சிவராத்திரியை ஒட்டி 100 பெண்கள் ஒன்றிணைந்து 1 மணி நேரம் இடைவிடாமல் சிவதாண்டவமாடி அசத்தினர். சிவதாண்டவ நடனத்தைக் கண்ட பார்வையாளர்கள் மெய் சிலிர்த்தனர். இவ்வாறு தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற சிவராத்திரி வழிபாட்டில் பங்கேற்ற பக்தர்கள் விடிய விடிய கண் விழித்து சிவபெருமானை மனமுருகி வழிபட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.